திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் நம்முடைய சார் இன்றைக்கி முதல்வர் பேசுகிறப்ப கரூர் சம்பவத்திற்கு திமுக தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு இருக்கார் சார். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய சாட்டுகளை முன்னாள் முதல்வர் மேலே குறை வச்சிருக்காரு சார். அதாவது கரூரிலே நடைபெற்ற சம்பவம் ஒரு இயல்பாக நடந்திருக்கக்கூடிய ஒன்று தான். காரணம், விஜய் அங்கே 12 மணிக்கு அங்கே உரையாற்றுவார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருடைய பேச்சை கேட்க ஆர்வத்துடன் அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் 9 மணி முதல் அங்கே கூடினார்கள். ஆனால் விஜய் இரவு 7:30 மணிக்கு அங்கே வந்து உரையாற்றினார். காலை 9 மணியிலிருந்து மாலை 7:30 மணி வரை, இரவு 7:30 மணி வரை ஏறத்தாழ 10 மணி நேரம் அந்த மக்கள் அந்த வெயிலிலே குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல் நின்று கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய கூட்டம், ஒரு 25,000 பேர் இருந்திருக்கலாம், எனக்கு அந்த எண்ணிக்கையை சொல்லவில்லை. அந்த கூட்ட நெரிசலில் 100 பேர் மயக்கம் போட்டு விழுந்தார்கள். இயல்புதான். அந்த வெயிலிலே குடிக்க தண்ணீர் இல்லாமல், தாகத்தால் உடல் வேர்வை, இருக்கிற தண்ணீரும் வெளியேறி இருக்கும், உணவு இல்லை, 100 பேர் மயங்கி விழுந்தார்கள். அந்த 100 பேருக்கு அழைத்து வருவதற்கு ஆம்புலன்ஸுக்கு கூட வழிவிடாமல் அந்த கூட்டம் நின்று கொண்டிருந்தது. அதன் பிறகு மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அப்போதைய எங்களுடைய திமுக அரசு, எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எங்கள் தலைவர் அவர்கள் உடனடியாக அந்த நாமக்கல் கரூர் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்ற காரணத்தினால் நாமக்கல் உள்ளிட்ட அருகிலுள்ள அரசு மருத்துவமனைகளில் இருந்தெல்லாம் மருத்துவர்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த 100 பேரில் 60 பேரை காப்பாற்றினார். 40 பேரை காப்பாற்ற முடியவில்லை. அதனால் அவர்கள் இறந்து போனார்கள். இதற்கு காரணம், 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 7:30 மணிக்கு வந்து ஒரு மனிதர் பேசி அந்த கூட்டம், அந்த கூட்ட நெரிசலிலே மயங்கி விழுவது, அந்த வெயிலிலே உணவில்லாமல், குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல், ஒரு சிறுநீர் கழிக்கக்கூட வழி இல்லாமல் அங்கே மக்கள் நின்று கொண்டிருந்தால் அதில் 100 பேர் மயங்கி விழுவது என்பது இயல்பான ஒன்று. 100 பேர் என்பது குறைவான எண்ணிக்கையாகவே நான் பார்க்கிறேன். ஆனால் அதை கலவரத்தின் மூலம் ஆங்காங்கே அந்த கூட்டத்தில் நின்ற நெரிசலிலே பல இடங்களிலே ஒருவராக விழுந்தார்களே தவிர ஒரே இடத்தில் 100 பேர் விழவில்லை. அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அதை திமுக செய்திருக்கிறது என்று திட்டம் போட்டு இவர் பேசி கொண்டிருக்கிறார் என்றால், இவர் மனிதாபிமானமே இல்லாத ஒரு அரக்க குணம் கொண்டவர் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இவர்களில் 60 பேரை காப்பாற்றியது எங்களுடைய முதலமைச்சரின் உத்தரவு. மற்ற மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து கரூர் மருத்துவமனையிலே இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதிலே பலரை காப்பாற்றி இருக்கிறோம். இந்த 40 பேர் அந்த மருத்துவ சிகிச்சைக்கு வருவதற்கு முன்னாலே சிலர் இறந்து போயிருக்கலாம். நாம் கூட்டத்திலே பார்த்தோம், தொலைக்காட்சிகளிலே பார்த்தோம். அங்கே விழுந்து கிடந்தவர்களை கூட இருந்தவர்கள் யாரும் காப்பாற்றக்கூட இல்லை. அவர்களை அழைத்து உட்கார வைத்தோ அவர்களுக்கு தண்ணீர் பெற்று தரும் நடவடிக்கையை மேற்கொள்ளவோ எதுவும் இல்லை. அவர் மேலே ஏறி மிதித்து கொண்டு போனதையெல்லாம் பார்த்தோம். இதையெல்லாம் திமுக செய்ததா? அங்கே திமுக போய் இந்த கூட்டத்துக்கு நடுவர் வந்து செஞ்சால் மற்ற அந்த கட்சிக்காரங்க விட்டுருவாங்களா? இது எப்படி சொல்கிறார் என்றே தெரியவில்லை. அதற்கு காரணம் காலதாமதம். 10 மணி நேரம் அந்த மக்களை கடும் உச்சி வெயிலில் குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல் நிற்க வைத்தது யாரோ அவர்தான் காரணம். இப்போ அதே பெரிய இன்னொரு கொஸ்டின் வச்சுருக்காரு. திமுக தற்பொழுது யார் கதவை தட்டுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சுருக்காரு. யார் கதவையும் தட்டவில்லை. திமுக ஏறத்தாழ 75 ஆண்டு காலம் இங்கே மக்களுக்காக அரசியல் நடத்துகிறது. ஆரம்பத்திலே 8 ஆண்டு காலம் தேர்தலை பற்றி கவலைப்படாமலே கட்சியை தொடங்கி நாங்கள் நடத்தினோம். நாங்கள் கட்சி ஆரம்பித்த உடனே முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசையிலே அண்ணா ஆரம்பிக்கவில்லை. முதல் தேர்தலில் திமுக போட்டியிடவே இல்லை. அது 2வது தேர்தலிலே தான் போட்டியிட்டது. இது தேர்தலுக்காக தொடங்கப்பட்ட கட்சி என்பதை விட மக்கள் பிரச்சனைகளுக்காக, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். 75 ஆண்டு காலமாக பல தோல்விகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 1991ஆம் ஆண்டு எங்கள் தலைவர் மட்டுமே வெற்றி பெற்றார். 233 தொகுதிகளில் நாங்கள் தோற்றோம்.
96ஆம் ஆண்டு எங்களை எதிர்த்து வெற்றி பெற்ற ஜெயலலிதாவையே தோற்கடித்து நாங்கள் ஆட்சி அமைக்கணும். எனவே திமுக வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படவில்லை. எங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது. எங்களுக்கு பதவியை காட்டிலும் எங்கள் கட்சி அந்த கொள்கையை முன்னெடுத்து செல்லும் பணியிலே தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று எங்கள் தலைவர் உள்ளிட்ட அனைவரும் இருக்கிறார்கள். எமர்ஜென்சி மிசா காலத்திலே எங்கள் தலைவர் உள்ளிட்ட பல பேர், ஆயிரக்கணக்கானோர் சிறைவாசம், ஒரு ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்தவர்கள். அதை பற்றி கவலைப்படாமல் துணிந்து நாங்கள் எங்கள் கொள்கைகளை முன்னெடுத்து செல்கிறோம். அதே தருணத்தில் இப்போ வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு பணி தரணிந்தார். அதுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் வந்து இடைக்கால தடை விதிச்சுக்கிற மாதிரி நிரந்தர பணியெலாம் தரக்கூடாது, அவர்களுக்கு வந்து இடைக்கால பணியாக தரலாமே தவிர நிரந்தர பணி தர முடியாது. அதேமாதிரி அந்த கூட்டணியில் வெளியிலிருந்து அங்கம் வகிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் அவர் சொல்லியிருக்காரு, இவர்களுக்கு அந்த கோர்ட் விசாரணை போயின்னு இருக்கப்ப இவங்களுக்கு அரசு பணின்றது தரது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அங்கே வெற்றி இதே கரூரில் இவர் போய் அரை மணி நேரம் இவ்வளோ நேரம் பேசினார்ல, 5 நிமிஷம் பேசினதுனால நான் ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டேன்னு சொன்னார். கரூரில் பேசிட்டதுக்கப்புறம் அங்கே எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் ஜெயிச்சார், இவங்க வேட்பாளர் தோற்று போனார் இல்லையா. இப்போ அங்கே இடைத்தேர்தல் வரப்போகிறது. அப்போ தாவேகா சார்பில் எம்ஆர் விஜயபாஸ்கரை நிறுத்தி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இப்போ போய் அந்த பிரச்சாரம் பண்ணுறார். இந்த வேலையை கொடுக்குறது எல்லாமே அதுக்காகத்தான், இடைத்தேர்தல் பிரச்சாரம் தான். திருச்சிக்கு போனார், வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்வார்கள் என்று எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அந்த தொகுதியில் ஒரு ஜீப்பில் ஏறி தெருவாக போய் நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறதுன்னா இவர் அங்கே போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். இங்கேயும் அதான் பண்ணுறாரு. அவர் வெற்றி பெற்று இப்போ முதலமைச்சராக இருக்கிற பெரம்பூர் தொகுதிக்கு இன்னும் நன்றி சொல்லவே போகலை. அதே தருணத்தில் தமிழகத்தை பொறுத்தவரைய புதிய அரசியல் வந்திருக்குன்ற பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து இந்த அரசியலை வந்து நாங்கள் தெரியாமல் போட்டுட்டோம், தெரியாமல் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தமிழக மக்களுடைய மனநிலை வந்து ரொம்ப உடைஞ்சிருக்கு. கட்டாயமாக இன்றைக்கு விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான எந்த அறிவிப்பையும் செய்யவில்லை. அவர்களை அழைத்து பேசக்கூட இல்லை. குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி வழக்கமாக மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படும். மேட்டூரிலே ஓரளவுக்கு தண்ணீர் இருக்கிறது. அதிலே பாதி நீரையாவது திறந்து விட்டிருந்தால் குறுவை விவசாயிகளுக்கு பலனளித்திருக்கும். அதையும் செய்யவில்லை. இவர்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி எதுவும் கவலை. உணவு அளிக்கிற விவசாயிகள் அவர்கள் கஷ்டப்பட்டு உழுது அங்கே நடுவு நட்டு இன்றைக்கு வளர்ந்து வரும் நேரையில் தண்ணீரை திறந்து விடவில்லை என்றால் இது என்ன அரசாக இருக்க முடியும்? மனிதாபிமானம் உள்ள அரசா இது? மக்கள் பட்டினியால் சாக வேண்டும் என்று நினைக்கிற அரசாகத்தான் நான் பார்க்கிறேன். அதேமாதிரியே தமிழகத்தில் ஒரு மாவட்டத்திற்கு குடிநீருடைய வரத்து, ஒரு மாவட்டத்துடைய குடிநீர் வரத்து ஃபுல்லாக ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசியலில் இதுவரை எந்த ஒரு அரசும் வந்து அங்கம் வகித்து ஒரு மாவட்டத்துடைய குடிநீரை வந்து முழுமையாக தனியாரிடம் ஒப்படைத்ததாக இல்லை. அதுக்கு எவ்வளோ காசு வாங்கினாங்கன்னு தெரியல. அது காலப்போக்கில் தெரிந்துவிடும். நேர்மையாளர்களாக பேசுகிறார்கள் அல்லவா. தனியார் நிறுவனத்திடம் ஏன் கொடுக்க வேண்டும்? அரசாங்கத்தின் வேலை அது, உள்ளாட்சி நிர்வாகத்தின் வேலை. குடிநீர் என்பது மக்களுடைய தேவை. அதான் சொல்கிறேன். தமிழ்நாடு நாங்கள் தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி காலத்திற்கு பிறகு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்று ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக எல்லா இடங்களிலும் தண்ணீர் வருவதற்கான வழிகளை செய்தோம். அது திமுக ஆட்சி காலத்திலே செய்யப்பட்டது. இன்றைக்கு அவர்கள் அதை செய்யவில்லையே, என்ன செய்வது? அவர்கள் அதை பற்றி கவலை இல்லாமல் தனியாரிடம் விட்டு விடுகிறார்கள் என்றால் அதில் என்ன லாபம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நவீனுடன் செய்தியாளர் லோகேஷ்.